வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு மாவட்ட பிஜேபி தலைவராக இருக்கிறீங்க சார். நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு பிஜேபி வளர்ச்சி எப்படி சார் இருக்குது? இப்போதைக்கு எம்பி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இப்போதைக்கு எப்படி சார் வளர்ச்சி? எம்பி தேர்தல் அப்போ நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தாருங்க. அப்போ கட்சியினுடைய வளர்ச்சின்றது கொஞ்சம் நல்லா இதாக இருந்தது. அப்போ கட்சியின் கூட்டணியில் கிடையாது. அப்போ கட்சி தொண்டர்கள் எல்லாருமே தனியாக வேலை செய்யப்படுவது ஒரு விதமான சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு கட்சி இனியும் இரட்டை பலமாக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கூட்டணி இருக்குது. நம்ம இனியும் பல்வேறு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. கட்சியில் நம்ம ஆளுங்கட்சியாகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் போது தொண்டர்கள் இன்னும் நல்ல வரவேற்பாரு. வடக்கு தெற்கில் எத்தனை பேர் போட்டியிடணும்னு சொல்ல முடியாது. அது நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் இன்னைக்கு பிஜேபி போட்டியிட தயாராக இருப்பாங்க. ஆனால் கட்சி தலைமையானது யார் யாருக்கு என்னன்றது எவ்வளவு கூட்டணியினுடைய இதில் எவ்வளோ தொகுதிகள் உடன்பாடு ஏற்பட்டு எவ்வளோ தொகுதி நிற்க போகிறாங்கன்ற தலைமை தான் முடிவு பண்ணணும். ஒரு டவுட் என்ன சார், இப்போ 2024 கருத்து கணிப்பில் என்னன்னா கோயம்புத்தூர்ல நம்ம பிஜேபி 56%, டிஎம்கே 26% தான் போட்டிருந்தாங்க மக்களுடைய வாக்கு வங்கி. அப்படி இருக்கும் 56% பிஜேபி தோக்குது, 26% இருந்த டிஎம்கே ஜெயிக்குது. அது ஒரு பரவாயில்ல ஒரு டவுட் இருக்குது சார். அதை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதில் அன்னைக்கு திமுகவினுடைய ஏமாற்று வேலைகள் அன்னைக்கு நம்ம ரெண்டு கட்சியினுடைய சதவீதம் பிரிஞ்சு இருந்தது. அதனால ஈஸியாக திமுக ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏமாற்று வேலைகள் திமுக மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் ஏமாற்று வேலைகள் நிறைய ஈடுபடுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் கொடுத்து மக்கள் ஏமாத்திடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் அதுக்கும் கடந்த முறை பார்த்தீங்கன்னா கொடுசுன்னு சொல்லி ஒன்று கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அமைச்சராக இருந்தார் அன்னைக்கு செந்தில் பாலாஜி இருந்தார். அன்னைக்கு கொடுசு கொடுத்து ஏமாத்தினாங்க. அது மாதிரியான ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு அணுகுமுறை திமுக மக்கள்கிட்ட நடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து இந்த எலெக்ஷன்ல அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்காது. ரெண்டு கட்சியும் மிகப்பெரிய கூட்டணியில் இருக்கும், நல்ல இணக்கமான சூழ்நிலை கூட்டணியில் இருக்கும். நிச்சயம் திமுக இந்த முறை இந்த வெற்றி வாய்ப்பு நிச்சயமா இருக்காது. அது இந்த கொங்கு மண்ணில் பார்த்து இருக்கக்கூடிய 10 தொகுதியும் தேசிய ஜனநாயக கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா இப்போ தெற்கு வடக்கு மாவட்டம் சார். டிஎம்கே எம்எல்ஏ எத்தனை பேர் சார் டோட்டலாக? 10 பேர் இருக்காங்க. 10 பேர். டிஎம்கே ஒன்று கூட கிடையாது. இப்போ என்னன்னா தேமுதிக, அதாவது தேமுதிகவுடைய தொண்டர்கள் நிறைய பேர் டிஎம்கேயோட கூட்டணி விரும்பலை அப்படிங்கிறத வழியாக நியூஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ விஜயகாந்தர் அவர்கள் மேடையில கண்ணீர் விட்டு எடுத்தாங்க. என்னுடைய கல்யாண மண்டபத்தை கலைஞர் இடிச்சிட்டாங்க. நேரில் போய் சொன்னாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அதெல்லாம் இன்ஜினியர் தான் பார்க்க முடியும், நான் ஒன்றுமே பண்ண முடியும்னு சொல்லி நான் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தான் கல்யாண மண்டபத்தை கட்டினேன். கல்யாணம் ப்ளஸ் ஒரு ஆஃபீஸு, அது ஒரு வருவாய் மாதம் எனக்கு கொடுப்பாங்க கட்சி ஆஃபீஸும் கூட கட்டினா. அது கலைஞர் கொஞ்சம் கூட அதை பற்றி சிந்திக்காமல் இடிக்கூடிய சூழல் தள்ளப்பட்டாங்க. ஆனால் எந்த காலத்தையும் என்ன திமுக ஒரு கலைஞர் ஒரு தலைவர், கலைஞர் மரியாதை கொடுக்க தான் செய்யறாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரி ஒரு மரியாதை நடந்ததில்லை. அப்படி ரொம்ப ஒரு கோபத்திலேயே ஒரு வேதனையில கண்ணீர் விட்டு மரியாதையில் பேசியிருக்கிறாங்க. இப்போ அதே தேமுதிக டிஎம்கேல சேர்ந்திருக்காங்க. விஜயகாந்தனுடைய கேப்டனுடைய தொண்டர்களோட மனநிலை எப்படி சார்? அது நீங்கள் அவங்க தொண்டர்கிட்ட கேட்டீங்கன்னாலே தெரியும். சிம்பிளாக இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில் விஜயகாந்தனுடைய தொண்டர்கள் மத்தியில் இன்னைக்கு சந்தர்ப்பவாத கூட்டணியை ஏற்படுத்தியிருக்காங்க. எந்த விதமான சமரசமும் இல்லாமல் இன்னைக்கு தேமுதிக டிஎம்கே கூட போயிருக்குன்றது கடைக்கோடியினுடைய விஜயகாந்தனுடைய தொண்டை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படணும். விஜயகாந்தனுடைய ஆன்மா கூட அது மன்னிக்காது. ஏற்றுக்க போறதும் கிடையாது. அந்த தொண்டர்களே இந்த முடிவை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனுடைய விளைவு நிச்சயமாக இந்த தேர்தலில் அவங்களுக்கு தெரியும். இப்போ என்னன்னு சார், தமிழ்நாட்டில் பரவாயில்ல மக்கள் சொல்றது என்னன்னா டிஎம்கே இவ்வளோ தவறு நடக்குது, கண் முன்னாடியே அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, கோயில் அடிக்கிறாங்க. இப்படிலாம் இந்து மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பயங்கரமாக ஒரு கஷ்டத்தை துன்பத்தை கொடுக்குறாங்க. ஆனால் மத்திய அரசு கூட எதிர்க்கிறவங்க எதுக்கு பிஜேபி திமுக எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல அப்படின்னு பரவாயில்ல ஒரு பேச்சு வெளியில அடிப்பதாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் கேட்குறாங்க, பப்ளிக்கும் கேட்குறாங்க. அது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மத்திய அரசானது இன்னைக்கு ஆளுகின்ற திமுக அரசு நம்மளுக்கு எதிரான சிந்தனைகள் அரசு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், அது மாதிரி இருக்குன்ற மனப்பான்மைகள்லாம் கிடையாது. இன்னைக்கு 1000 கோடி ரூபாய் ஊழல், டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு. அது போக நேரு மேலே 1000 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு இன்னைக்கு முன் வச்சு கோர்ட்டு கூட அதுக்கு கண்ணத்தில் வச்சிருக்காங்க. இது மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் வருங்காலத்தில் நிரூபிக்கப்படும். நிச்சயமாக எல்லோருமே திமுக ஒரு அமைச்சர்கள் கிடையாது.
நிறைய அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே கூட தான் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. ஸோ நடவடிக்கை எடுக்காமல் எந்த இது மத்திய அரசு வந்து அப்படிலாம் பாரபட்சமான ஒரு இதில் கிடையாது. இன்னைக்கு அவங்களோட இணக்கமாக போகணும். எந்த அரசாக இருந்தாலுமே இது வந்து நம்மளுடைய பாஜகவுக்கு எதிரான அரசு இங்கே இருக்கு, அதுக்காக அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. பாஜகவுக்கு இணக்கமாக ஒரு அரசு வந்து தவறு பண்ணால் அதை வந்து கண்டுக்காம போகணுன்ற சூழ்நிலையும் பாஜகவுக்கு கிடையாது. மத்திய ஆளுகின்ற பாஜகவினுடைய அரசானது நேர்மையாக நியாயமாக எல்லாத்துக்கும் பொதுவாக நடக்கக்கூடிய அரசு. நிச்சயமாக அவங்க மேல் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் வந்து தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அதுக்குரிய காலம் வந்து இந்த மக்கள் 2026 தேர்தலையும் பாடம் போட்டுவாங்க. அதுக்கு அடுத்தடுத்து அவங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு நிச்சயமா சிறைக்கு செல்வாங்க. இப்போ என்னன்னு சார், இப்போ வந்து நம்ம பிஜேபி கட்சியும் சரி, மோடிஜியும் சரி, அம்சாஜி உள்துறை அம்சாஜி, திமுக வந்து ரொம்ப தவறான ஒரு விமர்சனம் பண்றாங்க, பேசுறாங்க, போஸ்ட் விட்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில் டெல்லி இருந்தா ஒரு இந்திரா காந்தியோ ராஜீவ்காந்தி இந்த மாதிரி திமுக ரொம்ப மோசமான கீழ்த்தரமா இறங்கி பேசுவாங்க, செயல்படுவாங்க. அது வந்து நீங்க அந்த கீழ்த்தரமான ஒரு அரசியலுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னைக்கும் முன்னுதாரணம் வந்து திமுக தான். அது வந்து பாஜகவுக்குன்னு ஒரு நிலைப்பாடு, அவங்களுடைய கூட்டணி இருந்த காங்கிரஸுக்குன்னு ஒரு நிலைப்பாடுன்றது வந்து திமுக எந்தெந்த சூழ்நிலையில வந்து பச்சோந்தி மாதிரி அடிக்கடி நிறமாடக்கூடிய ஒரு கட்சி அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா. அதே பாஜக கூட அவங்க கூட்டணியில் இருக்கும்போது பாஜக வந்து மிகப்பெரிய கட்சி, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகள் இந்த நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய கொள்கைன்னு சொல்லி அதே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும்போது பிஜேபியோட அலைன்ஸ்ல தான் இருந்தாரு. அன்னைக்கு வந்து பிஜேபி நல்ல கட்சி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. கூட்டணி இல்லாதப்போ எங்களை விமர்சிக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய தேச துரோகி என்று சொல்ற அளவுக்கு வந்து அவங்க மலிவான ஒரு அரசியல் நடத்தக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்றது சொன்னா திமுக கட்சி. அதனால திமுகவுடைய அரசியல் நிலைப்பாடுகள் மக்களுக்கு தெரிஞ்சது தான். அது எப்பவுமே அது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான். அதாவது மக்கள் பரவாயில்ல பேசுறாங்க. நீங்க வந்து பிஜேபி எதிரியா இருந்தாங்க கூட மத்திய அரசு ஒதுக்கூடிய வேலையா இருக்கட்டும், நிதியா இருக்கட்டும், பல விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க ஆரம்பிச்சு மக்களுக்கு ஏதாவது செய்யலாம். நீங்க இப்படி வந்து இருக்கு செஞ்சாதான் பரவாயில்லையே. இன்னைக்கு எந்த திட்டங்கள்ல வந்து அவங்க இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் ஸ்டிக்கர் விட்டுறாங்க. இன்னைக்கு எந்த திட்டங்கள் அனைவருக்கும் வீடு திட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து கலைஞர் வீடு திட்டம்ன்றான். 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுன்னு இருக்கு. அந்த மருத்துவ காப்பீடு கலைஞர் மருத்துவ காப்பீடுன்னு சொல்லி 1.5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு அவனுடைய பேரை வைக்கிறான். இப்படி ஒரு திட்டங்கள் 2 திட்டங்கள் கிடையாது. எல்லா திட்டங்களுமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அரசு தான் திமுக அரசு இருக்கு. இந்த 5 ஆண்டு காலம் இப்ப நிறைவடைய போகுது. இந்த 5 வருஷ காலத்துல தனித்துவமாக தன்னால் இந்த திட்டத்தை செயல்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி 6 லட்சம் கோடியை தமிழகத்துக்கு கடனாக தந்திருக்கிற திமுக அரசு எந்த திட்டத்தை வந்து மக்களுக்கான திட்டமா நீங்க முன் வச்சு அதை செயல்படுத்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அனைத்து துறையிலும் ஊழல். அதனால இந்த அரசு வந்து ஊழலுக்கான அரசு. இது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அத்தனை நிதிகளிலிருந்து நிதி ஆதாரங்களிலிருந்து எப்படி ஊழல் பண்ணலாம் அப்படின்றத வந்து இன்னைக்கு முன்னெடுக்கக்கூடிய அரசு தான் தவிர ஸ்டிக்கர் அரசு வந்து சொல்ல முடியுமே தவிர வேற இந்த அரசு கையாளாத அரசு, ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தாத அரசு. மக்களுக்கு தெரிய வந்தது திமுக இருந்தாலும் மத்திய அரசோட நல்ல திட்டங்கள் கெடுக்கிறாங்க, வரவடா பண்றாங்க, மக்களே கோவப்படுறாங்க. வேதனை இது இந்த அந்த தடுத்து நிறுத்துதல் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. மக்களே தெரியும் மத்திய அரசு நிறைய திமுக அரசு தடுத்துட்டு இருக்கு, எதிரிங்க பேர்ல தடுத்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு கிடைக்கிற தமிழ்நாட்டு கிடைக்கிற நல்ல விஷயங்கள்லாம் திமுக கெடுத்துட்டு இருக்கு. அப்படி மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு, மக்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக ஒரு கொஸ்டின் சார், இப்போ அரசு ஊழியர் 2014 கடந்த ஆட்சியில எடப்பாடி ரொம்ப திமுக வந்து இப்படி கொரோனா காலத்துலயும் பயங்கரமான ஒரு இது பண்ணாங்க. நர்ஸு, டாக்டர், ஆசிரியர்கள் வந்து பயங்கரமா பாராட்டு பேசி இது பண்ணாங்க. இப்போ அதே அவங்க திமுக 21 பேர் வந்து ஒரு போராட்டம் அவ்வளோ பேர் கைது பண்ணாங்க. அரசு ஊழியர்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டும் ஆள் இல்லை அப்படின்னு பரவாயில்ல சொல்றாங்க. இதோட டிரான்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேர் பஸ் வாங்குறோட காசு இல்லைங்கிறாங்க. அரசு இந்த மாதிரி அரசு ஓட்டு வந்து போன அதாவது 2021 திமுக கிடைக்கும், இந்த வாட்டி கிடைக்குமா சார்? நிச்சயமா 2026 வாங்கின ஓட்டு கிடைக்குமான்றது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் வாங்கணுன்ற அளவு கூட நிற்கிறது. இங்கே பார்த்தாலும் கஞ்சா, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள், போதை கலாச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா தலைவலிச்சாடுது. எல்லா நிர்வாகத்திலையுமே வந்து அனைத்து நிர்வாகமும் முடங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு 10 லட்சம் கோடி தமிழகம் கடந்து சொன்னோம்னா அடுத்த ஆட்சி வந்து எப்படி கொண்டு போக முடியும்? மத்திய அரசினுடைய சப்போர்ட் இல்லாம அடுத்த முறையில ஆட்சியில இருந்து உட்கார்ந்து அது நிர்வாகம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம். இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் வந்து உலகுக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நடக்கக்கூடிய ஈரான் போராக இருந்தாலும் சரி, இந்த போரை நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை இருக்குன்னு சொன்னா அது நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி உலக நாடுகளில் சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிதி மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலை இருக்கக்கூடிய தமிழகம், தத்தளி கொண்டிருக்கின்ற தமிழகம், தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அது ஆக்கப்பூர்வமான விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் எல்லா துறையிலுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
கடைக்கோடி மாநிலமாக தமிழகம் வந்து இன்னைக்கு போயிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி திமுக அரசு உருவாக்கி இருக்கு. அந்த நிலைமை மாறணும்னு சொன்னோம்னா நிச்சயமாக மத்திய அரசினுடைய நேரடியான பார்வை, மத்திய அரசினுடைய உதவிகள் வேணும். இன்னைக்கு அதுக்கான ஒரு கூட்டணியாக தமிழகத்தினுடைய நலம் காக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியாக அமைஞ்சிருக்கு. அதுக்குதான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து நரேந்திர மோடி அவர்களோட கை கோர்த்திருக்காரு. அவர்கள் வரும்பொழுது மக்களுக்கான திட்டங்களை நேரடியாக கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது. நிறைய திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் இன்னைக்கு ஒண்ணு கூட இல்லை. தாலிக்கு தங்க திட்டம் வந்து இன்னைக்கு இல்லை. ஏழை மாணவர்களுக்கு மடிக்கணி திட்டம் வந்து இன்னைக்கு இல்லை. அம்மா உணவுன்னு சொல்லி சாதாரண ஏழை தொழிலாளர்கள் எல்லாம் போய் சாப்பிடக்கூடிய அம்மா உணவுன்றது இன்னைக்கு இல்லை. சைக்கிள் கொடுத்துனா அது கூட இன்னைக்கு கொடுக்கறது இல்லை. பெண்கள் வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுத்துனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. எந்த திட்டங்கள் இன்னைக்கு இவங்க செயல்படுத்தியிருக்காங்க? ஒரு திட்டங்களை சொல்லுங்க பார்க்கலாம். எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாத காரணம் பணம் இல்லை. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இருந்து அரசு ஊழியர்கள் வரைக்கும் ரோட்ல உட்காந்து படுத்து சாக்கடையில இருந்து இறங்கி போராடுறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாக்கடைக்குள்ள இறங்கி போராடக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்குன்னு சொன்னா அது இந்த அரசு தான். அனுதினமும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு திருப்பூர்ல பாருங்க, குப்பைக்காக ஒரு போராட்டம். இப்போ கூட நாங்கள் ஒரு குப்பை கிடங்கு வந்து தீப்பத்தி எரியுன்னு சொல்லி அதுக்கான ஒரு போராட்டத்துக்கு முன்னெடுக்கிறதுக்காக நீ போய் பார்த்துட்டு வந்தோம். பல லட்சக்கணக்கான டன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாம மறுசுழற்சி இல்லாம குப்பையை கூட கையாள முடியாத ஒரு அரசாக இன்னைக்கு வந்து திமுக அரசு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அது நிதி நிலைமையும் மோசமான சூழ்நிலை உருவாகி இருக்கு. எப்படி கையாள முடியும்? திமுக கரண்ட் பில் ஏதாவது கம்மி பண்ணியிருக்காங்க, பால் விலை கம்மி பண்ணியிருக்காங்க, சொத்து வரி கம்மி பண்ணிருக்காங்க, எல்லாமே பல மடங்கு உயர்வாக இருக்கு. எப்படி இந்த அரசு வந்து தப்பிக்க முடியும்? ஸோ நரேந்திர மோடியினுடைய ஆட்சி, மத்தியினுடைய ஆட்சி வந்து மாநிலத்தில் டபுள் இன்ஜின் சர்க்காராக இங்கே செயல்பட்டால் மட்டும்தான் இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மீண்டும் தமிழகம் வந்து தலை நிமிரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஓகே சார், ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக கோயம்புத்தூர்லாம் பிஜேபி வந்து ரொம்ப எதிர்பார்க்கிற மாவட்டம். அப்படி இருக்கும்போது அந்த உங்களுக்கு வேலைகளும் கடுமையான தேர்தல் இருக்கும், கடுமையான வேலைகள் இருக்கும். இந்த வேலைகளுக்கு எனக்கு வந்து டைம் கொடுத்து வார்த்தை மீடியாவுக்கு வந்து நீங்கள் பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.